அப்பயும் எனக்கு வந்து மூத்திரமே வரலையா? மூத்திரமே வரல. அப்படியே வந்தேன். இப்ப புதுசா கருங்காட்டுக்கிட்ட கோட்டர் கடத்த வந்திருக்கிறாங்க. அந்த கோட்டர் கடைக்கு போய் 20 கோட்டர் தானே வாங்கினேன். 20 கோட்டரையும் வாங்கி அப்படியே மடமடன்னு குடிச்சுட்டு நீங்க பச்சை கோயில் கூத்தாடுதுன்னு வந்து சொன்னாங்க. அப்படியே வந்தேன். அப்படியே அப்பதான் சிறு சிறு சிறுன்னு வர மாதிரி இருக்குது. அதனால நம்ம அந்த பக்கம் போய் ஒண்ணு கூட்டு வந்துடுறேன். அப்படி அந்த பாவாடை அப்படியே தூக்கி போடு. கீழே கும்பிட்டாலும் பார்க்க மாட்டாங்க. இப்பதான் அப்படியே கொச்சு விட்டு 1/2 லிட்டர் வந்திருக்குதாயா? சுட சுட இருக்குதான்னு பாரு. அட நான் பேருக்காக முடிச்சு பார்க்கணும். அத்தை மாமா வேணும். மகளுக்கு மகளாக மருமகளுக்கு மருமலாக நீ நடத்தி கொண்டிருக்கிற. என்னையா பண்றது? என் புருஷனை பெத்த பாவத்துக்கு தான் இதையும் கொடுக்குறேன். இது கூட கொடுக்க மாட்டேன். என்னோ மூத்திர நாத்தமா அடிக்குது இந்த தண்ணி. பச்சை தண்ணி கேட்டவர்க்கு குணமுள்ள மருமன்னு சொல்லி மாமனாருக்கு மாமியாருக்கு பார்க்காம சண்டாளி மல்லு மண்டி குடித்தாரு சாமி. ஐயோ 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 நம்ம யாருக்கு
இங்க வாரி அப்படி கேளு நீ டக்குன்னு நாய்த்த யாய் இவங்க இப்படி பண்றேன் நாம எதனால அடிக்கிறேன் அந்த பொம்பளையும் அந்த பாட்டுன்னு பாட்டியும் உனக்கு தண்ணி கொண்டாடி உடுக்கத்தா புடிச்சு இருக்குது அப்படியா ஏன் இப்படி இவங்களை அடிக்கணும் எதுக்காக நான் இப்படி செய்யறேன் ஆனா இப்படி கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன்ல ஆமாடி கல்யாணம் பண்ணி நீ வீட்டுல தாலி அறுக்கிறதுக்கு வந்து 9 வருஷம் ஆகி போச்சு 9 வருஷம் ஆகி போச்சு 9 வருஷம் ஆமா 9 நான் ஒரு பொட்டை கூதி என்ன அதிகமா ஒரு நாளிலே பக்கத்துல வந்து படுத்திருக்கேன் அப்படி படுத்து என்ன பண்றீங்க அவனே அப்படி படுக்கிறதுக்கு வந்தாலும் என்கிட்ட வந்து கண்ணே குணவதின்னு விட்டா போதும் இந்த குருட்டு தேவடியா இருக்கிறாள் என்ன பண்ணுவா இவன் என்ன பண்றா தெரியுமா இவன் எங்க அவகிட்ட போய் படுத்துட்டாக்கா என்கிட்ட வந்து படுக்க மாட்டான்னு சொல்லி நம்ம அப்படியே பேசுற இந்த தேவடியா மருமகிட்ட படுத்தா மாவ அரியா பிள்ளையா இருக்கிறா அதனால நம்ம கிட்ட வரமாட்டான்னு சொல்லி இந்த குருட்டத்தை அப்படியே மாமனை கூப்பிட்டு கூப்பிட்டு படுத்துக்கிறான் ஆமா அப்படி ஒரு இந்த சீல வேற இங்க போய் நிக்க மாட்டேங்குது அந்த கிழவனும் கிளவி வேணா முன்னு எல்லாரும் வந்து கட்டி கேளு இந்த கிழவனும் கிளவியும் காடு வாவாங்குது ஊடு போகுதுங்கிறாயா ஒரு நாளையில படுத்தாலும் சரி இவங்க பாடையில போனாலும் சரி இவங்களுக்கு இளவை எடுத்தாலும் சரி 2 பேரும் அப்படியே ஒரே கட்டில தான் படுக்கிறது ஒரே கட்டில தான் உட்கார்றது புரட்சனை பொண்டாட்டி கையை பிடிச்சா விடுறதே இல்ல இந்த வயசான காலத்துல இவளுக்கெல்லாம் வாக்கறதுக்கு நினைப்பு இருக்கும் போது அரியாப்புல அப்படியே தக்கன்னு தக்காளி பழமாட்டம் இந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளை கூட என்ன பார்த்தா வாக்கலாம்னு இருக்கும் நீ கவலைப்பட வேண்டாம் ஆசையா தான் இருக்குது காலையில 300 ரூபாய் சம்பளம் வாங்கி கொடு குளத்தூர்ல வால் கத்திரிக்காய் விக்குது அந்த கத்திரிக்காய் ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் உங்க ஊர்ல குழுக்குழு மிஸ்ரி பிரிஞ்சிருக்குதா பிரிஞ்சில உள்ளார வச்சு ஃபுல்லா எல்லாம் கரண்ட் திறந்து விட்டு ஒரு 2 மணி நேரத்துல ஃபுல்லா கூலி ஆயிடும் எப்ப நடப்பு எடுக்குதா அப்ப கால் சதம் ஒண்ணு வாலு கத்திரிக்காய் உள்ள விட்டாலும் அரசாண்டு குழு போதுற பேரு இருக்காது அது மட்டும் இல்ல இங்க பாரு என்ன பார்த்து இந்த கோலகாட்டில் ஆட்டோ ஓட்டி இருக்கிற வடிவேலு எத்தனையோ 4 சல்ல ஒழுக்கிட்டு ஆட்டோவையா வீட்டு விடுறது இறக்கி வான்னு கூப்பிட்டு கிடக்குறான் அப்படியே ஏற்பாடு விட்டுட்டு இந்த திருட்டு ஒளி பவத்துக்கு தான் சோத்து கொண்டு போடுறான் அதுக்கு என்ன பண்றது அது வெத கர்ம தவிர வேற எதுவும் கூலி மூடு பாரு என்னங்கிற இப்ப நான் பண்ணனதெல்லாம் உன் பையனுக்கு இது தெரிஞ்சு போச்சுன்னா உன்ன ஒண்ணு பண்ண மாட்டேன் உங்களை 2 வருஷம் ஒண்ணு பண்ண மாட்டேன் செட்டு வச்சிருக்கிறீங்களே அப்படியே ஓக்கறதுக்குன்னே வளர்ச்சி வச்சிருக்கிறீங்க அவனுக்கு எல்லாம் சொல்லாத குணா அப்படி சொல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாதா ஆனா இவ பக்கத்துல மட்டும் போட்டு படுத்து போகலாம் பயங்கர ஒரு பாசமோட தான் பொண்டாட்டி கட்டின விட்டியா ஒரு பாசம் தான் கட்டினாலும் அது குழந்தைதான் பாரு ஏதாவது உன் பையனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா உங்களை ஒண்ணு பண்ண மாட்டேன் உன் பையனுக்கு அசாம சோத்துல வெட்ட வச்சு கொண்டு போடுவேன் ஒரு பொழுது வேண்ட கூட அப்படியே மூச்சு விடக்கூடாது மாமியாலும் என்னாட்டமே மருமு விடுங்கயா உங்களை அடிச்சுது நம்மள அடிச்சாலும் பரவாயில்ல அவன் குடும்பமானது கிடக்கூடாது உங்களை அடிச்சுது நீ அடிச்சுது பயங்கிட்டு சொல்லிடாதீங்க என்ன நம்மனால அவன் குடும்பம் கிடக்கூடாது குடும்பம் ரெண்டா இருக்க அதனால அவன் நல்லா பொழைக்கணும் நம்ம மருமக தானே அதனால ஒண்ணு வருத்தம் இல்ல அடிக்கிறீங்களா அதனால நம்ம பயங்கிட்டு கண்டா அது காம போடுங்க ஒரே பேசணும் அது விட்டுட்டு கண்ணை தொடச்சிங்க
தானே குருபுத்திரன் சபை தர்பார் வரால் மற்ற விஷயம் நாள்